அரசு மாநகர பேருந்தில் பின்பகுதியில் இடித்த டேங்கர் லாரி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய பயணிகள். ஜவஹர்லால் நேரு சாலை என்று அழைக்கப்படும் 100 அடி சாலையில் ஈக்காட்டுத்தாங்கல் அருகே அடையாறு ஆற்றின் மீது அமைக்கப்பட்ட மேம்பாலத்தில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து கோயம்பேடு சென்ற 70V அரசு மாநகர பேருந்தில் 40க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் சென்று கொண்டிருந்தது. அப்பொழுது கிண்டி தொழிற்பேட்டையில் இருந்து அத்திப்பட்டு பகுதிக்கு செல்வதற்காக பாரத் பெட்ரோலியத்தின் டேங்கர் லாரி பேருந்தின் பின்பகுதியில் வந்து கொண்டிருந்தது. எதிர்பாராத விதமாக மாநகர பேருந்தின் வலது பக்க பின்பகுதியில் டேங்கர் லாரியின் இடது பக்கம் முன்பகுதி மோதியதால் பெரும் விபத்து ஏற்பட்டது. இதனால் மாநகர பேருந்தின் பின்பகுதியில் இருந்த என்ஜின் பகுதியில் அதிக அளவு சேதமாகி என்ஜினில் இருந்து ஆயில் அனைத்தும் சாலையில் கொட்டத் துவங்கியது. இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக 40க்கும் மேற்பட்ட பயணிகள் சிறு காயங்கள் இன்றி உயிர் தப்பினர். உடனடியாக பயணிகளுக்கு மாற்று பேருந்து ஏற்பாடு செய்து பயணிகளை அனுப்பி வைத்த பின்பு டேங்கர் லாரியின் முன்பகுதியில் இருந்த என்ஜினில் பலத்த சேதம் ஏற்பட்டு லாரி என்ஜின் பகுதியில் இருந்து அதிக அளவு ஆயில்கள் சாலையில் கொட்டியது. தகவல் அறிந்த அந்த பகுதிக்கு வந்த கிண்டி போக்குவரத்து புலனாய்வு காவல்துறையினர் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விபத்தினால் அடையாறு மேம்பாலத்தில் இருந்து கத்திப்பாரா மேம்பாலம் வரை கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் அணிவகுத்து நின்றது. போலீசார் உடனடியாக பகுதியில் இருந்த போக்குவரத்து நெரிசலை சீர் செய்யும் பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.